ஓர் பெரும் மாற்றத்தை இயல்பாய் நிகழ்த்திய வெற்றியாளர். திரைக்கு பின் ஓடிய இளைஞர் பட்டாளத்தை திறமைக்கு பின் ஓட வைத்த ஜோகோ என்னும் பல லட்ச பட்டதாரிகளின் கனவு நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் என்பதை தாண்டி ஓர் கலாச்சார காவலர். கிராம மக்களின் மேல் பெரும் அக்கறை செலுத்திய பண்பாளி. அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஓர் கிராமத்தில் துவங்கி இன்று உலகளாவிய நாடுகளில் இந்தியாவின் தொழில்நுட்ப அடையாளமாய் உருவெடுத்த இவர் பயணம் முயற்சிக்கும் சாதனைக்குமான சான்று. ஐஐடி மெட்ராஸில் மின் பொறியியல் இளங்கலை பட்டமும் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். வர்த்தக மற்றும் தொழில் துறைகளில் அவரின் அளப்பரிய பங்கை பாராட்டி இந்தியாவின் உச்ச விருதான பத்மஸ்ரீ விருதை அளித்து கௌரவித்தது இந்திய அரசு. உலகத்தர கல்வியை தமிழக கிராமங்களில் அளிப்பதற்கு இவர் மேற்கொண்ட முயற்சிகள் 1000. தென்காசியில் கலைவாணி கல்வி மையம் என்பது பலரால் வரவேற்கப்பட்ட அவர் முயற்சிகளில் ஒன்று. உலகத்தர கல்வியை தமிழக கிராமங்களில் அளிப்பதற்கு ஊரடங்கு நேரத்தில் சிறிதாய் தொடங்கி இன்று பெரும் வெற்றி கண்டுள்ளது. எண்ணியல், கல்வி அறிவு மற்றும் நடைமுறை திறன்களில் கவனம் செலுத்தி இக்கல்வி மையம் இன்று 130 சுற்றுவட்டார கிராம மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கி வருகிறது. திறமையான தொழில் முனைவோர்களையும் உருவாக்கி வருகிறது. அவை மட்டுமன்றி பரதநாட்டியம், சிலம்பம் போன்ற பாரம்பரிய கலைகளையும், மென்பொருள் மேம்பாடு மற்றும் மின்சார வாகன உற்பத்தி போன்ற நவீன திறன்களையும் கவனம் செலுத்தி கற்பித்து வருகிறது. ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் கனவான பாரம்பரியத்தோடு தொழில்நுட்பத்தை இணைப்பது மெய்ப்பட்டது. தொழில் முனைவோர்களை பெரிதும் ஆதரவிக்கும் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஸ்டார்ட் அப்களில் அதிகம் முதலீடு செய்வதோடு கிராமப்புறங்களில் தொழில் முனைவோரை வளர்த்தும் வருகிறார். தமிழகத்தின் கிராமங்களில் தொழில்நுட்பத்தை இணைத்து வேலை வாய்ப்பை உறுதி செய்வதே இவர் வெற்றியின் அடையாளம். அதற்கு சான்று கருவி உற்பத்தி மையம். உங்கள் கனவு நாயகனான தமிழகத்தின் அடையாளமான ஸ்ரீதர் வேம்புவின் பயணத்தை கொண்டாடுவதில் மகிழ்வு கொள்கிறது வாய்ஸ் ஆஃப் தென்காசி.